ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டு ஸ்பெஷல் பிரெட் அல்வா செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி 12 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஓரமெல்லாம் கட் பண்ணணும்னு இல்லை, அப்படியே நம்ம செஞ்சிடலாம். இதுவை இந்த ப்ரெட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம், அப்படி இல்லைனாக்கா ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணோன்னாக்கா அந்த க்ரம்ஸ் நம்மளுக்கு நம்ம கட் பண்ணுறப்ப வராமல் இருக்கும். நல்லா நீட்டாக கட் ஆகும். இதை இப்போ சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ப்ரெட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பல்ஸ் மோடில் போட்டு நல்லா ப்ரெட் க்ரம்ஸாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த ப்ரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா அடிக்கணமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அந்த நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுற அளவுக்கு நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் இப்போது முந்திரி பருப்பும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் நெய்யில் போட்டு நல்லா கோல்டன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கணும். செவக்க வறுத்துக்கங்க, கருக விட்டுறாதீங்க. இப்போ நல்லா வறுபட்டுச்சு. அதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே நெய்யிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட் க்ரம்ஸ், அதை போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா அது வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கலரு நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும். கருக விட்டுறாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதுவையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரணும். இந்த நேரத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட் க்ரம்ஸை தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் கொட்டிட்டு கட்டிப்படாமல் வேகமாக கிண்டிடணும். தண்ணி கொதி வந்தோடனே போட்டோம்னா தான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ப்ரெட் அல்வா ரெடி ஆயிரும். நம்ம 5 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாக்க சூப்பரான ப்ரெட் அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய அல்வா ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அல்வா வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.